கடகம் 90% பக்கத்துல நெருங்கிருச்சு. என்னங்க அது நல்லதா இல்ல கெட்டதா எதுவும் நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைட்டில பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோவை பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாசம் எப்படி இருக்கும், என்னென்னலாம் நடக்க போகுது, எதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், அதை பத்தினதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கடகம் ராசிக்கான ஏப்ரல் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு ஆன்லைன் பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கும் கடகம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தலாமா? கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறது அப்படின்னா, ஆட்சி உச்சம் நட்பு பகை அப்படிங்கிறது ஸ்தான பலம், அதை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. சந்திரன் எப்படி இருக்கு, சந்திரன் ஒளித்தன்மையோட இருக்கா, அது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேரு கேலண்டர்ல தேய்பிரைன்னு போட்டிருக்காங்களா, குழந்தைங்க பிறக்கதே கூட நோட் பண்ணுவாங்க, தேய்பிரையில பிறந்திருக்கு இந்த குழந்தை. அப்படி கிடையாது. பௌர்ணமிக்கு அடுத்த நாளா இருந்தாலும் அது தேய்பிரையாவே இருந்தாலும் சந்திரன் அந்த வட்ட வடிவத்தை இழக்காம இருக்கா, ஸ்டில் சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சோ அப்படி புரிஞ்சுக்கணும். பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி திதி வரும் இல்லையா, 5 நாள் வரைக்கும், பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு 5 நாள் வரைக்கும் என்னதான் தேய்பிரையா இருந்தாலும் சந்திரன் ஒளித்தன்மையோட இருக்கு. ஒளி குறையாத அந்த சந்திரன் ஸ்ட்ராங்கான சந்திரனாவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ பௌர்ணமி நோக்கி போயிட்டு இருக்கு உங்களுடைய ராசிநாதனான சந்திரன். மாச தொடக்கமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது பாப்பீங்க. ஒரு 10-15 தேதி வரைக்குமே நல்லாவே இருக்கும். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கும். புதுசா பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, யாரையாவது பார்க்கணுமா, எல்லா விஷயமே நீங்க பண்றதுக்கு ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல டைமாவே அமைஞ்சிருக்கு. மாச தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கும். 1, 2, 3 அந்த தேதிகள்லாம் நிறைய பணவரவுகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். ஆனாலும் இந்த மாசம் கொஞ்சம் பணப்புழக்கம் கம்மியா இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க எல்லா கடகராசிக்காரங்களும். என்ன ரீசன்னா, தனாதிபதியான சூரியன் சனி செவ்வாயோட இணைகிறது தான். அகைன் உங்களோட ராஜயோகாதிபதி ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயு பாவத்தன்மை அடையுது, சனியோட இணைவுல இருக்கு. பணப்பழக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும் இந்த ஏப்ரல் மாசம். ஒரு முக்கியமான விஷயம்னா அந்தரம் அப்படி சொல்லுவோம். உங்களுடைய ஜாதகத்துல தசை புத்தி அந்தரம், என்ன அந்தரம் நடக்குது, உங்களுக்கு ஏதாவது பாவத்தன்மை வாய்ந்த அந்தரம் நடக்குதா, தொழில் ஸ்தானத்துல ஏதோ ஒரு பாவகிரகம் இருக்குது, பாக்கியஸ்தானத்துக்கு ஏதோ ஒரு பாவகிரகத்துடைய பார்வை கிடைக்குது, இந்த மாதிரியான அமைப்புல உங்களுடைய ஜாதகம் இருந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அந்தரம் நடந்துச்சுன்னா கூட ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு 30% ஒர்க் ஆகும். 70% உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி பொருள். சோ இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் சொல்ல முடியும். ராசி பலனே நீங்க ஃபுல்லா இதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாது. கொஞ்சம் நீங்க இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் போச்சுன்னா நீங்க தாராளமா ராசி பலன் பார்க்கலாம். உங்களுக்கு அப்படியே பொருந்தும் என்னென்ன சொல்றோமோ. ரியல் லைஃப்லயே நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சூரியனும் பலவீனமா இருக்கு, ஜீவனாதிபதியான செவ்வாயும் பலவீனமா இருக்கு, பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த மாசம் ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி தெரியுது, பெருசா மணி ஃப்ளோவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. என்னதான் இருந்தாலும் ராசிக்கு 8ல ராகு இருக்குல்ல, சோ அதுவும் கொஞ்சம் வேலை செய்யதான் செய்யும். ராசிக்கு 3வது இடமான முயற்சிகளையும் உதவிகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமும் கூட 2 பாவகிரகத்துடைய தொடர்புல இருக்குங்க. செவ்வாய் சனி ரெண்டும் 3வது இடத்தை பாக்குது. முயற்சிகளுக்கான தடைகள் இருக்கும். புது முயற்சியை எடுக்க முடியாம ஒரு மாதிரி லேசியா ஃபீல் பண்ணுவீங்க. சில பேரு நிறைய டிரைவ் பண்ணா கூட நடக்காத மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, முயற்சி ஸ்தானம் முயற்சி உதவியே கிடைக்கல. நிறைய பேரை நான் அப்ரோச் பண்றேன், ஆனா எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான சுக்கிரன் 4வது இடத்தையே தொடர்பு கொள்ளுது. வீடு வாகனத்துக்கான காரக கிரகமான சுக்கிரன் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4வது இடத்தை தொடர்பு கொள்றதுனால சில பேருக்கு வீடு வாகன யோகம் எல்லாம் கூட அமையும். இந்த மாசம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். அம்மாவால உதவி கிடைக்கிறது, அம்மாவால சில பேருக்கு பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கிறது மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. குழந்தைகள் விஷயத்துல மன வருத்தம் இருக்கும். ஏதோ ஒண்ணு நடக்கும், குழந்தைங்க பிரிவு மாதிரியான விஷயம் நடக்கும். குழந்தைங்களால ஏதோ ஒரு மன வருத்தம், குழந்தைங்க சிக்காகிறது மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சில குறைகள் இருக்குங்க. அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட கவலை, கல்யாண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கவலை, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்ப சரியாகும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகுற வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஏப்ரல் மாசம் அப்படிதான் போகும் உங்களுக்கு. 6வது அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உச்சத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும். ஜாப் பத்தின கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். ஜாப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். இந்த மாசம் கிடைக்குமானா முயற்சிகளுக்கான தடைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும்.
ஆனா வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ராசி மேல குரு வந்து உச்சமாக போகுது. நல்ல விஷயங்கள் நடக்கணும் கடகராசிக்காரங்களுக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். வேலைக்கெல்லாம் ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து. ஒரு 2 மாசத்துல குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும். 7வது அதிபதியான சனி பாத்தீங்கன்னா செவ்வாயோட இணைவுல இருக்கு. கணவன் மனைவி உறவு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒரு சுப பிரிவு மாதிரி கூட இருக்கலாம். கணவன் மனைவி ஒரு வேலைக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரிவு கூட ஏற்படலாம். சுப பிரிவு மாதிரி கூட இருக்கலாம் அது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8ல ராகு இருக்கு. 8ல ராகு இருந்து குருவுடைய பார்வையில இருக்கு. வெளிநாடு விஷயங்கள் தொடரும் கடகராசிக்காரங்களுக்கு. நேட்டிவ் டிராவல் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இந்த ஏப்ரல் மாசம் கண்டிப்பா உங்களால டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா பாக்கியஸ்தானம் கெடுது. 9வது இடம் பூர்வீகம் கெடுது. 2 பாவ கிரகத்துடைய தொடர்புனால பாக்கியஸ்தானமான 9வது இடம் கெடுது. நேட்டிவ் போக முடியாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவையா ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனா அது நடக்கவே நடக்காது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதியான செவ்வாயும் நான் அகைன் சொன்ன மாதிரி பலவீனமாயிருக்கு. சனியோட இணைவுல இருக்கனால பணப்புழக்கம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா முன்னாடி இருந்ததோட உங்களுக்கு அதிகமாவே வரும் குரு பயிற்சிக்கு அப்புறம். இந்த மாசம் கொஞ்சம் பண விஷயங்கள குறைகள் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. 10வது இடத்திலே வந்திருக்கு. தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து பலவீனமானா கூட தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கனால ஓரளவுக்கு உங்களுக்கு மீடியமா மணி ஃப்ளோ இருந்துட்டு தாங்க இருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பெரிய அளவுல பிசினஸ் லாஸ்ங்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. மூத்த சகோதரியால உதவி மாதிரியான விஷயம் நடக்கும். மூத்த சகோதரியால பண உதவி இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். 12வது அதிபதி புதன் வந்து 8வது இடத்துல இருக்கனால சில பேருக்கு பயணங்கள் மாதிரியே நடக்கும். சில பேருக்கு சுப செலவுகள் மாதிரியான விஷயம் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பர்ச்சேஸ் பண்றது, ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது, ஏதோ கோல்டோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ ஏதோ சம்திங் நீங்க பர்ச்சேஸ் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கடகராசிக்காரங்க இந்த மாசம் பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது. சகோதர விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இந்த மாசம். நான் சொன்ன இந்த சில விஷயங்களை தவிர்த்துட்டு மத்தபடி இந்த ஏப்ரல் மாசம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. குரு பயிற்சியும் நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். என்னங்க தடைகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா 3வது அதிபதி முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி பலவீனமானனாலதான். புதனும் பலவீனமா இருக்கு. அடுத்த மாசமும் செவ்வாய் சனியோட போய் இணையும். பொதுவாவே செவ்வாய் வந்து ஒரு பாவத்தன்மை உள்ள கிரகம் தானே. செவ்வாய் சனி இணைஞ்சாலே அது நல்ல ஒரு இது கிடையாது. இப்போ இந்த மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஜாதகத்துல கிரக நிலைகள் இப்படிதான் இருக்கும். இந்த காட்டுற பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்து இந்த சார்ட் வந்திருக்கா இந்த மாதிரி இருக்கும். செவ்வாய் சனி இணைவுல இருக்கும். 2 பாவ கிரகங்கள் ஒண்ணா இணையக்கூடாது. ஸோ இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அவ்வளவுதான். ஸோ ஃபியூச்சர்ல நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபிளான பொசிஷன்ல தான் பிளானட் பொசிஷன் எல்லாமே இருக்கு கடகராசிக்காரங்க எல்லாருக்கும். ஓவராலா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல மாசமாவே இந்த ஏப்ரல் மாசம் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு பெய்டு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிரிண்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.